கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய லிமிட்டுக்கு உட்பட்ட கண்ணம்பாளையம் பகுதி. அங்க நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஷாக் வேஸ கிரியேட் பண்ணிருக்கு. 4வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு ரொம்பவே ப்ரூட்டலா சீரழிக்கப்பட்டு இரக்கமே இல்லாம கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு மிருகத்தனமான கேஸா மட்டும் நமக்கு தெரியலாம். பட் இந்த கேஸ கொஞ்சம் சீரியஸா கவனிச்சோம் அப்படின்னா இந்த கேஸ்க்குள்ள நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணுடைய ஃபேமிலிக்குள்ளேயே இருந்த ஆழமான கான்ஃப்ளிக்ட்ஸ், அந்த பொண்ணுடைய அம்மா மீடியா கிட்ட கொடுத்த முன்னுக்கு பின் முரணான பேட்டிகள், அது மட்டும் இல்லாம போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனையே தப்பா டைவர்ட் பண்றதுக்காக கில்லர்ஸ் யூஸ் பண்ண சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸ் அப்படின்னு நிறைய ரொம்பவே சிக்கலான டைமென்ஷன்ஸ் இந்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட இன்னைக்கான SDI டீப் டைவ் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேஸுடைய ஸ்டார்டிங்ல இருந்து மே 28, 2026 வரைக்கும் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி டீடைலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போலீஸுடைய டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன் எந்த ஆங்கிள் போச்சு, குற்றவாளி கொடுத்த அந்த ஷாக்கிங்கான கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கறத பத்தியும், இந்த கேஸ்ல கில்லரான கார்த்தி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா மர்மமுமே விலகிருச்சு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய குழப்பமே ஆரம்பமாச்சு. இந்த கேஸ்ல ரொம்பவே சிக்கலான நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஏரியா எது அப்படின்னா அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா மற்றும் அப்பா இவங்க சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான். பொது வெளியிலயும் சரி போலீஸுடைய தரப்புலையுமே சரி அந்த பொண்ணுடைய அம்மா மேல வைக்கப்படுற சந்தேகங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிற இது எல்லாத்தையும் பத்தி நான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணுடைய பேக்ரவுண்ட பத்தி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கிரிமினாலஜில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. விக்டிம்ஸோட சோசியல் அண்ட் ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கில்லருக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜா மாறுது அப்படிங்கறதா அது. கொலை செய்யப்பட்ட அந்த சின்ன பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு 5th ஸ்டாண்டர்ட் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு. அவளுடைய அப்பா கோயம்புத்தூர் ஏரியால இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்ல தினக்கூலியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த ஃபேமிலி இதுக்கு முன்னாடியும் கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற போத்தனூர் அப்படிங்கிற பகுதியில தான் குடியிருந்திருக்காங்க. அப்பாவுக்கு தினமுமே வேலைக்கு போயிட்டு வர்றதுல இருந்த டிஃபிகல்டிஸ் அண்ட் ஃபேமிலியில ஒரு புது பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சூலூர் பக்கத்தில் இருக்கிற பள்ளபாளையம் அப்படிங்கிற பகுதிக்கு அவங்களுடைய வீட்டை ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த புது இடத்துக்கு போய் வெறும் 1 மாசம் தான் ஆகுது. அந்த ஏரியாவுடைய ஜியோகிராஃபி, அதாவது அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எப்படிப்பட்டது, அங்க சுத்தி இருக்கிற ஆளுங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இது எதுவுமே அந்த சின்ன பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு முழுசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஐசோலேட்டடான இந்த புதிய சூழல், அது போக பேரண்ட்ஸுக்கு நடுவுல ஏற்கனவே இருந்துட்டு வந்த சில டொமஸ்டிக் டிஸ்பியூட்ஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த சைக்கோ குற்றவாளிக்கு அவனுடைய கொடூரமான திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு கிரவுண்டை அமைச்சு கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிவுகள் நம்மளுக்கு காமிக்குது.
மே 21, 2026 வியாழக்கிழமை சாயந்தர நேரம் தான் இந்த கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. பட் அந்த சின்ன பொண்ணு எப்படி கடத்தப்பட்டா அப்படிங்கறதுல ஆரம்பத்துல இருந்து 2 முரண்பாடான தகவல்கள் இருந்துட்டு வருது. முதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த சின்ன பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு வெளியில தனியா விளையாடிட்டு இருந்தா. அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த பொண்ணு காணாம போனா அப்படின்னு சில போலீஸ் சோர்சஸ்ல இருந்து சொல்லப்படுது. இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக அந்த சின்ன பொண்ணு தனியா நடந்து போனப்ப அப்பதான் அந்த பொண்ணு கடத்தப்பட்டா அப்படின்னு இன்னும் சில சோர்சஸ்ல சொல்லப்பட்டுச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு முரண்பாடு நமக்கு உணர்த்துற ஒரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் உடைய லேக் ஆஃப் சூப்பர்விஷன். புதுசா ஒரு ஏரியாவுக்கு குடி வந்து ஒரு மாசம் கூட முழுசா ஆகாத நிலைமையில 10 வயசான ஒரு சின்ன பொண்ணை சாயந்தர நேரத்துல தனியா விளையாடுறதுக்கோ இல்ல நல்லா பழக்கமில்லாத ஒரு ஏரியாவுக்கு மளிகை கடைக்கு போறதுக்கு ஏன் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் நடந்தப்ப அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்பவே தெளிவான விளக்கங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பேரண்ட்ஸோட இந்த ஒரு கவன குறைவு தான் அந்த குற்றவாளிக்கு, அந்த கில்லருக்கு ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை, அதாவது அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சரியா அந்த நேரத்துல தான் அந்த சின்ன பொண்ணுடைய பக்கத்து வீட்டுல குடியிருந்த அந்த கார்த்தி, 33 வயசான கார்த்தி ரொம்பவே நைஸா அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்திருக்கான். ஆக்சுவலா இந்த கார்த்தியுடைய நேட்டிவ் நாகப்பட்டினமா இருந்தாலுமே கடந்த 10 வருஷமாவே அந்த பள்ளபாளையம் ஏரியாலேயே தான் தங்கி லோட் மேனா மூட்டை தூக்குற வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கான். அதனால அந்த ஏரியாவுடைய ஜியோகிராஃபி அவனுக்கு ரொம்பவே அத்துப்படி. சோ அந்த சின்ன குழந்தைகிட்ட, அந்த சின்ன பொண்ணு கிட்ட சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய 2 வீலர்ல ஏத்தி கடத்திட்டு போயிருக்கான். SDA கிரிமினல் ஹிஸ்டரியில எப்பவுமே குற்றவாளிகள் யூஸ் பண்ற ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது தங்களை யாருமே சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குற்றம் செஞ்சவங்களே அந்த சர்ச் ஆபரேஷன்ல முன்னாடி நின்று தேடுவாங்க. கிரிமினாலஜியில இத அஃபெண்டர்ஸ் போஸ்ட் கிரைம் இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணம்பாளையம் கேஸ்லயுமே எக்ஸாக்ட்லி இதே தந்திரம் தான் அங்க நடந்திருக்கு. விளையாட போன குழந்தைய காணோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் பதறி போய் அக்கம் பக்கத்துல அழுதுகிட்டே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இருட்ட ஆரம்பிச்சதுமே அங்க பக்கத்துல இருந்த அந்த ஏரியால இருந்த எல்லா மக்களுமே சேர்ந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பதற்றமான சிச்சுவேஷன்ல உண்மையான கில்லரான, உண்மையான கொலையாளியான அந்த கார்த்தி தனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத ஒரு நல்ல நெய்பர் அப்படிங்கிற மாதிரி அங்க சீன் போட்டுட்டு அந்த சின்ன பொண்ணுடைய ஃபேமிலி கூடயும் அந்த ஏரியா மக்கள் கூடயுமே சேர்ந்து அவனுமே ரொம்பவே தீவிரமா தேடுற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தையே இங்க நடத்தியிருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவையும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் டோட்டலா டைவர்ட் பண்றதுக்காகவும் கார்த்தி மேல யாருக்குமே துளி கூட சந்தேகம் வராம தடுக்கிறதுக்காகவும் ரொம்பவே கிளவரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு கொடூரமான தந்திரம் தான் அது. சரி, கார்த்தி அப்படிங்கிற இந்த கில்லர் ஒரு பக்கம் நாடகம் ஆடுனா அப்படின்னா போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட்டா திசை திருப்புறதுக்கு இன்னொரு கேரக்டரும் அங்க உள்ள வந்திருக்கு. அவன் தான் இந்த கேஸ்ல 2வது குற்றவாளியா அரெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய 31 வயதான மோகன்ராஜ். இவன் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். பள்ளபாளையம் ஏரியால பெயிண்டரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணு காணாம போன கேஸ்ல போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஏரியால இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது மோகன்ராஜ் கிட்டையுமே என்கொயரி பண்ணிருக்காங்க. அப்ப அவன் போலீஸ் கிட்ட எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்லியிருக்கான். அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒரு ஸ்கூட்டர்ல வந்து அந்த பொண்ணை ஏத்திட்டு போறத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு கற்பனையான ஸ்கூட்டர் கதையை சொல்லி போலீஸுடைய டோட்டல் சர்ச் ஆபரேஷனையுமே வேற ஒரு டைரக்ஷனுக்கு மாத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ மே 21ஆம் தேதி அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு நைட்டு முழுக்க தேடியுமே அந்த பொண்ணு கிடைக்கல. போலீஸும் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி தேட ஆரம்பிச்சாங்க. பட் அடுத்த நாள், அதாவது மே 22 வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரத்துல கோயம்புத்தூர் மட்டும் இல்ல மொத்த தமிழ்நாட்டையே உறைய வைக்கிற மாதிரியான ஒரு கொடூரமான செய்தி வெளியே வருது. சூலூர் பக்கத்துல இருக்கிற கண்ணம்பாளையம் குளக்கரை, அதுக்கு ஆப்போசிட்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ரொம்பவே ஐசோலேட்டடான ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்துல ஒரு முட்புதர்ல முந்தின நாள் காணாம போன அந்த சின்ன பொண்ணு யாருமே
பார்க்க சகிக்காத அளவுக்கு ரொம்பவே கொடூரமான முறையில சடலமா வீசப்பட்டிருக்கா. தகவல் கிடைச்சு சம்பவ இடத்துக்கு கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ்க்கு அந்த முதற்கட்ட விசாரணையிலேயே ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருச்சு. அந்த சின்ன பொண்ணுடைய உடம்பு முழுக்கவே பலத்த காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இரக்கமே இல்லாம அந்த சின்ன பொண்ணுடைய கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான தடயங்களும் ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு. இது சாதாரணமான ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, ஒரு ப்ரூட்டலான மர்டர் கேஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் உடனடியா அந்த பொண்ணுடைய உடலை ரெக்கவர் பண்ணி அட்டாப்சி பண்றதுக்காக கோயம்புத்தூருடைய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. கொந்தளிச்ச மக்கள் போராட்டத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்களுடைய போராட்டம் விடிய விடிய ரொம்பவே இன்டென்ஸா நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், போலீஸுடைய சிறப்பு படைகள் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கான டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கு மண்டல ஐஜியான ரம்யா பாரதி, கோவை சரக டிஐஜி பி சாமிநாதன் மற்றும் கோவை மாவட்ட எஸ்பியான பவன்குமார் ரெட்டி இவங்களுடைய டைரக்ட் சூப்பர்விஷன்ல, அதாவது இவங்களுடைய நேரடி கண்காணிப்புல பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷனுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல மோகன்ராஜ் சொன்ன அந்த ஸ்கூட்டர் கதை போலீஸ்க்கு ரொம்பவே சஸ்பீசியஸா சந்தேகமா தான் இருந்துச்சு. சோ தனிப்படை போலீஸ் உடனடியா ஃபீல்டில் இறங்கி சம்பவம் நடந்த பள்ளப்பாளையம், பாப்பம்பட்டி பிரிவு மற்றும் கண்ணம்பாளையம் இந்த இடங்கள்ல இருந்த அந்த ஏரியாக்கள் இருந்த நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்களுடைய ஃபூட்டேஜஸை ரெக்கவர் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சிசிடிவி அனாலிசிஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியே வருது. மோகன்ராஜ் சொன்ன மாதிரி எந்த ஒரு மர்ம நபருமே ஸ்கூட்டர்ல அந்த வழியா போகவே இல்லை. பட் அதுக்கு பதிலா அந்த காணாம போன பொண்ணுடைய பக்கத்து வீட்டுக்காரனான கார்த்தி அவனோட டூ வீலர்ல அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறது ரொம்பவே கிளியரா ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. இதை பார்த்ததும் போலீஸ்க்கு ஒரு விஷயம் 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மோகன்ராஜ் வேணும் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணி போலீஸை டைவர்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற உண்மை அப்பதான் அம்பலமாச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா மெயின் குற்றவாளி கார்த்தி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் அவனுடைய செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மே 23 சனிக்கிழமை அதிகாலை நேரம் போலீஸுடைய ஸ்பெஷல் டீம் கார்த்தியை வளைச்சு பிடிக்கிறதுக்கான வேட்டையை தீவிரப்படுத்துறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்றும் செல்போனுடைய சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி போனதுல கார்த்தி கண்ணம்பாளையம் ஏரியாவில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பதுங்கி இருக்கான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ போலீஸ் உடனடியாக அங்கே போய் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸையுமே பிளாக் பண்ணி கார்த்தியை சுத்தி வளைக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டாங்க, நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண கார்த்தி எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனியிலிருந்து கீழே குதிச்சிருக்கான். அப்படி மாடியிலிருந்து கீழே குதிச்சதுல அவனுடைய வலது கை மற்றும் வலது கால் எலும்பு முறிஞ்சு போயிருக்கு. அதுல வலியில துடிச்சிட்டு இருந்த கார்த்தியை அப்படியே அள்ளிட்டு போன போலீஸ் கோயம்புத்தூர் ஜிஹெச்ல அட்மிட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி இதே காலகட்டத்தில் இந்த கொடூர சம்பவத்துக்கு உடந்தையா இருந்ததும் இல்லாம போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனை டைவர்ட் பண்ண மோகன்ராஜையும் தனிப்படை போலீஸ் கொத்தோட அழுறாங்க. கை கால் முறிவோட படுத்திருந்த கார்த்தி கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே தீவிரமான விசாரணையை நடத்தினாங்க. அந்த விசாரணையில அவன் கொடுத்த வாக்குமூலம் உண்மையிலேயே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே தலைகுனிய வைக்கிற அளவுக்கு ரொம்பவே பகீரானதா இருந்துச்சு. அப்படி அவனுடைய கன்ஃபெஷன்ல சொன்ன விஷயங்கள் இதுதான். சம்பவம் நடந்த அந்த வியாழக்கிழமை சாயந்தரம் அப்ப கார்த்தி ஃபுல்லா குடிச்சிட்டு ரொம்பவே ஹெவியான மது போதையில் இருந்திருக்கான். அந்த டைம்ல தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தனியா விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன குழந்தைய பார்த்ததும் அவனுடைய மூளைக்குள்ள ஒரு கொடூரமான மிருக புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சின்ன பொண்ணுகிட்ட ரொம்ப நைஸா பேச்சு கொடுத்து, வா மாமா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைய முழுசா நம்ப வச்சு தன்னுடைய டூ வீலர்ல ஏத்திட்டு போயிருக்கான். பள்ளப்பாளையம் ஏரியால இருந்து பைக்ல ஏத்திட்டு நேரா பாப்பம்பட்டி பிரிவு வரைக்கும் அவன் போயிருக்கான். அங்க ஒரு கடைக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு அந்த கடையில சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துருக்கான். இது எதுக்கு அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு எந்த வகையிலுமே பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவளுடைய நம்பிக்கையை கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செஞ்ச ஒரு தந்திரம். சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து நேரா கண்ணம்பாளையம்ல இருக்கிற அந்த குளக்கரைக்கு போயிருக்கான். அங்க அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அமைதியான தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க வச்சுதான் அந்த பிஞ்சு குழந்தைய ரொம்ப
ரொம்பவே மிருகத்தனமான முறையில சீரழிச்சு கொலை பண்ணியிருக்கான். ஆக்சுவலா அந்த குழந்தைய அவன் சீரழிக்கும் பொழுது அந்த குழந்தை தாங்க முடியாத வழியில துடிச்சு போயிருக்கு. அப்படி துடிச்சு போய் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த சத்தம் யாருக்காவது கேட்டுச்சு அப்படின்னா நம்ம கையும் களவுமா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்துல எந்தவித ஈவு இறக்கமும் இல்லாம அந்த பிஞ்சு குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். இப்ப பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவளுடைய இறந்த சடலத்தை அங்கிருந்த ஒரு முட்புதர்ல அனாதையா வீசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய முகத்தை மட்டும் அங்க இருக்கிற குளத்துல வாஷ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் கூடவே சேர்ந்து ஊர் முழுக்கவே தேடுற மாதிரி அந்த பயங்கரமான நாடகத்தையும் அவன் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா இந்த கேஸ்ல கார்த்தி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா மர்மமும் விலகிருச்சு அப்படின்னு நினைச்சா அங்கதான் அடுத்த மிகப்பெரிய குழப்பமே ஆரம்பமாச்சு. இந்த வழக்குடைய மிக சிக்கலான நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஏரியா எது அப்படின்னா அது இறந்து போன அந்த குழந்தையுடைய தாய் மற்றும் தந்தை சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான். குற்றவியல் பகுப்பாய்வாளர்கள் இவங்களுக்கு மத்தியில பலத்த சந்தேகங்களை எழுப்பிய அந்த தாயுடைய பேட்டிகளை நம்ம கொஞ்சம் டீடைல்டா உத்து கவனிக்கணும். மே 24 அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரம் அந்த குழந்தையுடைய அம்மா திடீர்னு பிரஸ்ஸை மீட் பண்ணி சில பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்னுடைய மகளுக்கு முழுமையான நீதி கிடைக்கிற வரைக்கும் அவளுடைய உடலை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருந்ததா சொன்னாங்க. பட் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலை வச்சு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் போலீஸும் தனக்கு ரொம்பவே கடுமையான பிரஷரை கொடுத்ததாகவும் தன்னுடைய கன்சர்ன் தன்னுடைய ஒப்புதல் இல்லாமலேயே தன்னுடைய கணவன் கிட்ட போலீஸ் ரொம்பவே ரகசியமா பேசி அவர்கிட்ட மட்டும் சைனை வாங்கிட்டு பொண்ணுடைய உடலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுடைய பின்வாசல் வழியா ஒரு ஆம்புலன்ஸ்ல உடலை ஏத்திட்டு போய் தன்னுடைய கணவருடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு அவசரமா கொண்டு போய் தகனம் பண்ணிட்டாங்க. பெத்த மகளுடைய முகத்தை கூட கடைசியா ஒரு முறை கூட பார்க்க என்ன அனுமதிக்கல அப்படின்னு அந்த தாய் கதற ஆரம்பிச்சாங்க. பட் எஸ்டிஏ இந்த இடத்துல தான் நம்ம எமோஷனலா பார்க்காம ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிள் யோசிக்கணும். அந்த குழந்தையுடைய தாய் தார்மீக ரீதியா போராடுறதா வெளியே காட்டிக்கிட்டாலும் லீகலா பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய தந்தைக்கு அந்த இறந்த உடலை வாங்கிக்கிறதுக்கான முழு உரிமை ஃபுல் ரைட்ஸுமே இருக்கு. பட் பெத்த தாயே அவங்க குழந்தையுடைய இறுதி சடங்குகளை கலந்துக்க முடியாத அளவுக்கு அந்த தந்தை அந்த அம்மாவை டோட்டலா விலக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஆழமான விரிசல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஆக்சுவலா இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே சோசியல் மீடியால ஒரு பெண் வெளியிட்ட வீடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. அப்படி அந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படின்னா இறந்து போன அந்த குழந்தையுடைய தாய்க்கும் கில்லர் இருக்கான் இல்லையா கொலையாளியான கார்த்திக்கும் நடுவுல தகாத உறவு இல்லீகல் அஃபையர் இருந்துச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயத்த சொன்னாங்க. இதனாலதான் அந்த குழந்தையுடைய தந்தை அவளுடைய உடலை கூட தாய்க்கு காட்டாம அவசரமா சேலத்துக்கு கொண்டு போய் தகனம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஊர் முழுக்க வதந்திகள் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த குழந்தையுடைய அம்மா பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அப்ப சுத்தி இருந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வளைச்சு பயங்கரமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த எல்லா குற்றச்சாட்டுகளையுமே அந்த தாய் முற்றிலுமா மறுத்தாங்க. குத்த சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில எங்களை மென்டலி சிதைக்கிறதுக்காக வேணும்னே பரப்பப்படுற வதந்திகள் தான் இது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல அதுல ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா ஏங்க உங்களுடைய பொண்ணு கடத்தப்பட்டதா சொல்ற அந்த மே 21 சாயந்தர நேரத்துல நீங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுக்குள்ள நீங்க குடிச்சிட்டு மது போதையில இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்களே சுயநினைவே இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்களே அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் கார்த்தி உங்களுடைய பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்களே இந்த மாதிரி சோசியல் மீடியால பல குற்றச்சாட்டுகள் வருதே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தையுடைய அம்மா ரொம்பவே ஆவேசத்தோட ஒரு பதில சொன்னாங்க. நான் என்ன குடிக்க அடிமையானவளா? எனக்கே தெரியாம நான் அதை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அதுக்கு ஒரு புது விளக்கத்தையும் கொடுத்தாங்க. அதாவது தன்னுடைய கணவர் வீட்டில இருந்த ஃப்ரிட்ஜ்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸை வச்சிருந்தாரு. அந்த கூல் ட்ரிங்கை தான் நான் குடிச்சேன். அது குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அந்த கூல் ட்ரிங்க்ல அவர் சரக்கு கலந்து வச்சிருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது நான் தெரியாம குடிச்சிட்டேன். அப்படி குடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாங்க அப்படின்னா அது எப்படிமா அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கும் பொழுதே
உங்களுக்கு டேஸ்ட் வித்தியாசம் தெரியலையா? அப்படி குடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எப்படி டேஸ்ட் தெரியாம போச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இல்ல நான் ஒரு முடக்கு தான் குடிச்சேன், அப்படி குடிச்சோனவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா நான் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தாயுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதுக்கு அடுத்த நாள், அதாவது மே 25ஆம் தேதி மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி அவங்க ரொம்பவே கிளியரான ஒரு அபிஷியல் விளக்கத்தையும் கொடுத்தாங்க. போலீஸுடைய ரெக்கார்ட்ஸ் படி இறந்து போன குழந்தையுடைய பேரண்ட்ஸ், தந்தையும் தாயும் ஒரே அட்ரஸ்ல தான் குடியிருந்துட்டு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு நடுவுல ரொம்பவே மோசமான குடும்ப தகராறு இருக்கு. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள இருந்த அந்த முரண்பாடு இன்னுமே தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது குற்றவியல் விசாரணையின் பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு நடுவில் இருந்த இந்த டொமஸ்டிக் டிஸ்பியூட் தான், அவங்களுக்கு நடுவில் இருந்த இந்த பிரச்சனை தான் அந்த சின்ன குழந்தையுடைய சேஃப்டி அண்ட் மானிட்டரிங்ல ஒரு மிகப்பெரிய இடைவெளியை, அதாவது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸை உருவாக்கி இருக்கு. இந்த இடைவெளியை, அந்த விரிசலை ரொம்பவே துல்லியமா பயன்படுத்திக்கிட்டு தான் குற்றவாளியான கார்த்தி ரொம்பவே ஈஸியா அந்த பிஞ்சு குழந்தையை அணுகியிருக்கான் அப்படிங்கிற கசப்பான உண்மை இதிலிருந்து நம்மளுக்கு தெரியுது. ஒரு கேஸ்ல குற்றவாளி பிடிபட்ட உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. பட் இந்த கேஸ்ல இது வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட்ஸ், வாக்குமூலங்கள், பேட்டிகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணிட்டோம். பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு கிரிமினாலஜிஸ்ட் பார்வையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மூளையை குடையிற மாதிரி, லாஜிக் இடிக்கிற மாதிரியான பல ஷாக்கிங்கான முரண்பாடுகளும், விடை தெரியாத மர்மமான கேள்விகளும் இந்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கு. இப்ப அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மது போதை உண்மையா? கில்லரான கார்த்தி போலீஸ் கிட்ட கொடுத்த கன்ஃபெஷன்ல ஒரு முக்கியமான லைன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஃபுல் போதையில இருந்தேன் சார், என்னுடைய புத்தி பேதலிச்சு இதை பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் முதல் முரண்பாடு. அதாவது நிதானமே இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஹெவியான மது போதையில் இருக்கிற ஒருத்தனால எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டா இப்படியான ஒரு கொடூரத்தை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அந்த குழந்தைகிட்ட நைஸா பேச்சு கொடுத்து வண்டியில ஏத்திருக்கான். அதுக்கப்புறமா வண்டியை ஓட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க கொடூரமா சீரழிச்சு கொலையெல்லாம் பண்ணிட்டு தடயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு சடலத்தை புதர்ல வீசியிருக்கான். அதுக்கப்புறமா முகத்தை கழுவிட்டு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி சர்ச் ஆபரேஷன்ல பேரண்ட்ஸ் கூடவே சேர்ந்து தேடி இருக்கான். இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஹைலி கால்குலேட்டடான மூளை, ரொம்பவே ஷார்ப்பா வேலை செய்யற ஒரு சைக்கோவால மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்ப இந்த மது போதை அப்படிங்கிற வார்த்தை இப்ப வந்திருக்கிற புது பிஎன்எஸ் சட்டத்துக்கு கீழே தனக்கு கிடைக்க போற கடுமையான தண்டனையில் இருந்து, அதாவது மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி டியூ டு இன்டாக்சிகேஷன், போதையால ஏற்பட்ட மனநிலை மாற்றம், அதனாலதான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற இந்த ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணி தப்பிக்கிறதுக்காக அவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்த லீகல் ஸ்ட்ராட்டஜியா? ரெண்டாவது, பொண்ணுடைய அப்பா எதுக்காக இவ்வளோ அவசரமா உடலை தகனம் செஞ்சாரு? அந்த பொண்ணுடைய தாய் ஒரு பக்கம் என்னுடைய மகளுடைய உடலை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி மீடியால போராடிட்டு இருக்காங்க. ஆனா தந்தை ஏன் போலீஸ் கிட்ட சைலண்டா சைன் பண்ணிட்டு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுடைய பின்வாசல் வழியா அத்தனை அவசரமா அந்த உடலை எடுத்துட்டு போய் சேலத்துல தகனம் செஞ்சாரு? அப்படின்னா அந்த தாயின் மேல தந்தைக்கும் ஏதோ ஒரு பெரிய சந்தேகம் இருக்கா? இல்ல அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுல வேற ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்துச்சா? மூணாவது, இந்த கேஸ்ல மோகன்ராஜ் அப்படிங்கிறவன் ஒரு வால் பெயிண்டரா இருந்திருப்பான் இல்லையா, அண்ட் கார்த்தி ஒரு லோட்மேன். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க? பிகாஸ் காணாம போன ஒரு பொண்ணை தேடும்போது போலீஸ் விசாரணைக்கு வந்தாங்க அப்படின்னா சாதாரணமா பதில் சொல்றதுக்கே ஆட்கள் பயந்து பின்வாங்குவாங்க. பட் மோகன்ராஜ் எந்த ஒரு பயமுமே இல்லாம போலீஸுடைய கண்ணை பார்த்து ஸ்கூட்டர்ல ஒருத்தன் கடத்திட்டு போனான் அப்படின்னு அப்பட்டமா எப்படி அவனால பொய் சொல்ல முடிஞ்சது? ஒரு கொடூரமான இந்த குற்றத்துல மெயின் கில்லரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் போலீஸையே திசை திருப்ப துணிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்க முடியாது. அந்த தென்னந்தோப்புல நடந்த கொடூரத்துல மோகன்ராஜும் ஸ்பாட்ல இருந்தானா? அவனும் மது போதையில கார்த்தி கூட இருந்தானா? அவனுடைய உண்மையான ரோல் இந்த கேஸ்ல என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்க் சீக்ரெட்டாவே தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட், இறந்து போன அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கும் கில்லரான கார்த்திக்கும் இல்லீகல் அஃபையர் இருந்துச்சு அப்படின்னு பரவுன ஒரு லேடி சோசியல் மீடியால வெளிவிட்ட அந்த வீடியோவை அந்த குழந்தையுடைய தாய் முற்றிலுமா மறுத்துட்டாங்க. பட்
இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு வதந்தியுமே நெருப்பில்லாம புகையாது அப்படின்னு தான் கிரிமினாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. ஒருவேளை இது வதந்தியா இல்லாம உண்மையா இருந்து அதுல ஏதாவது பிரச்சனை வெடிச்சிருந்தா இந்த கேஸுடைய மோட்டிவ் கம்ப்ளீட்டா அப்படியே மாறும். கார்த்தி அந்த குழந்தைய கடத்தி இப்படி சீரழிச்சது வெறும் இச்சைக்காக மட்டுமா, இல்லனா அந்த குழந்தையுடைய அம்மாவை பழி வாங்கிறதுக்காக அந்த பழிவாங்க நினைச்ச வன்மத்தின் வெளிப்பாடா, இல்ல அப்படின்னா கார்த்திக்கும் அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கும் இருந்த தொடர்பை அந்த சின்ன பொண்ணு ஏதாவது பார்த்துட்டா அப்படிங்கிறதுனால உண்மையை மறைக்கிறதுக்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு கொலையா அப்படிங்கிற கேள்வியும் சோசியல் மீடியால கேட்கப்பட்டுட்டு வருது. அடுத்த 30 நாளுக்குள்ள போலீஸ் தாக்கல் செய்ய போற அந்த விரிவான சார்ஜ் ஷீட் தான் இந்த வழக்குல இன்னும் மிச்சம் இருக்கிற அத்தனை மர்ம முடிச்சுகளையுமே அவிழ்க்க போகுது. அது மட்டும் இல்ல, அந்த பிஞ்சு குழந்தைக்கு முறையான நீதியை பெற்றுத்தர போற இறுதி ஆவணமும் அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. இந்த கண்ணம்பாளையம் கேஸ முழுசா டீகோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அடிக்கப்படுற ஒரு மிக பிரம்மாண்டமான எச்சரிக்கை மணி. ஸோ இதிலிருந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் கேர் பண்ணுற உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பெற்றோர்கள் செய்யக்கூடாத முதல் விஷயம் பக்கத்து வீட்டுக்காரன் தானே அப்படிங்கிற பிளைண்ட் ட்ரஸ்ட். இந்த கேஸில் கார்த்தி அந்த ஏரியாவில் 10 வருஷமா இருந்திருக்கான். நம்ம பக்கத்து வீடு தானே, தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே யார் மேலேயுமே ஒரு பிளைண்டான ட்ரஸ்ட்டை வைக்கவே கூடாது. கிரிமினாலஜில 80% சைல்டு அபியூஸ் கேசஸ்ல குற்றவாளி குழந்தைக்கு ரொம்பவே நெருக்கமானவனாவோ அல்லது பழக்கப்பட்டவனாகவோ தான் இருந்திருக்கான். அடுத்து செய்யக்கூடாத முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலி பிரச்சனையில குழந்தைய விட்டுறாதீங்க. பேரண்ட்ஸுக்கு நடுவுல எவ்வளவோ பெரிய டொமஸ்டிக் டிஸ்பியூட் வேணாலுமே இருக்கலாம். ஆனா அந்த ஈகோ கிளாஷ்ல நீங்க ஒருத்தரை கவனிக்காம விடும்போது அங்க உருவாகிற அந்த செக்யூரிட்டி லேப்ஸ் தான் வெளியில் இருக்கிற ஓனாய் ரொம்பவே ஈஸியா பயன்படுத்திக்கிட்டு உள்ள நுழைஞ்சிரும். அதுதான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்கு. இப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபேமிலி அந்த புது ஏரியாக்கே குடி போயிருக்காங்க. நீங்க ஒரு புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஜியோகிராஃபி என்ன, அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற இடங்கள் என்னென்ன, பக்கத்துல ஏதாவது காடு மாதிரியான இடங்கள் இருக்கா, பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கா, எது வரைக்கும் வீடுகள் இருக்கு, சுத்தி இருக்கிற ஆளுங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை முழுசா அனலைஸ் பண்ணாம சாயந்தர நேரத்திலேயோ அல்லது இருட்டு ஆனதுக்கு அப்புறமோ குழந்தைகளை தனியா கடைக்கோ இல்ல விளையாடுறதுக்கோ வெளியே அனுப்பவே கூடாது. 2வது பாயிண்ட், வா நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு கார்த்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அந்த பிஞ்சு உயிரை பறிச்சிருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை குழந்தைகளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுங்க. யாராவது சாக்லேட், பொம்மை அல்லது உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டா அது பக்கத்து வீட்டு அங்கிளாவே இருந்தாலுமே இல்ல நான் அம்மா அப்பா கிட்ட கேட்காம வரமாட்டேன், நான் எதையுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு முகத்துக்கு நேரா நோ சொல்றதுக்கு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க. 3வது பாயிண்ட், பேரண்ட்ஸ்குள்ள உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலுமே குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகும்போது அல்லது உள்ள வரும் பொழுதும் பொண்ணு எங்க பையன் எங்க அப்படிங்கிற இந்த கிராஸ் செக்கை கண்டிப்பா 2 பேருக்கும் நடுவுல இருக்கணும். பேரண்ட்ஸ் உடைய கண்கள் எப்பவுமே குழந்தைய ட்ராக் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு குற்றவாளிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் அந்த ஏரியா பக்கம் வர்றதுக்கே பயப்படுவான். நம்ம சேனல்ல ஒரு கிரைமை இவ்வளோ டீட்டெயில்டா வீடியோவை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு சட்டமும் சரி எந்த ஒரு போலீஸுமே சரி தப்பு நடந்ததுக்கு அப்புறமா தான் உள்ள வருவாங்க. பட் தப்பு நடக்காம அதை தடுக்கிற முதல் பாதுகாப்பு அரண் என்ன அப்படின்னா அது நம்ம அந்த தப்பு நடக்கிற சூழ்நிலைய உருவாக்காம இருக்கிறது தான். சப்போஸ் இந்த கேஸ்ல பேரண்ட்ஸ் குழந்தைய பத்திரமா கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தப்பு நடந்திருக்காது. கண்ணம்பாளையம் குளக்கரையில முடிஞ்சு போன அந்த பிஞ்சு குழந்தையுடைய வாழ்க்கை இனிமேல் எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. குற்றவாளிகளுடைய புத்தி எப்படி வேலை செய்யும், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இதுல அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இனி நம்மளுடைய குழந்தைகளை சுத்தி இருக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. பிகாஸ் இந்த உலகம் கம்ப்ளீட்டா 100% சேஃப் அப்படின்னு எப்பவுமே மாற போறது இல்ல. நம்மளை சுத்தி முகமூடிகள் அணிஞ்ச ஓநாய்கள் சுத்திட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும். ஸோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த விழிப்புணர்வு பதிவு ஒவ்வொரு பெற்றோரையுமே
போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.